பச்சை சுண்டைக்காய் இடிச்ச காரக்குழம்பு தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கப் நிறைய நம்ம சுண்டைக்காய் எடுத்துருக்கோங்க. சுண்டைக்காவை பிளேட்ல போட்டு நல்லா இடிக்கல் வச்சு இடிச்சு எடுத்துக்கலாம். இருக்கும்போது உள்ள இருக்கிற விதை எல்லாமே நமக்கு வெளியே வருங்க. நம்ம அதெல்லாமே எடுத்துட்டு தான் நம்ம வாஷ் பண்ணணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி விதை நமக்கு வரும். எல்லாத்தையும் கழுவி ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இல்லைங்க. இது கூட 2 தக்காளி பழுத்த தக்காளியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு போதுமான அளவு உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடுங்க. இப்ப வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்ப நம்ம இடிச்சு வச்சிருக்க பச்சை சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்பதான் நமக்கு நல்லா சுருங்கி வரும். நமக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையே நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இது கூட நம்ம வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூளும் எண்ணெயும் தனியா பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெந்து வந்திருக்கு. இப்ப நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். 1/2 நெல்லிக்காய் சைஸ் தாங்க இன்னைக்கு புளி எடுத்திருக்கோம். கரைசலை சேர்த்துட்டு போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்கா வேணும்னா புளி கரைசலே நீங்க அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். நீ நல்லா கொதிச்சு நமக்கு சுண்டி வந்திருக்குங்க. நமக்கு திக்காவும் கிடைச்சிருக்கு. பச்சை சுண்டைக்காவை இடிச்சு இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.